கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து கூட்டத்திற்குள் புகுந்ததில் 10 பேர் காயமடைந்தனர். விபத்து தொடர்பான அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கோவையில் S11 என்ற வழித்தட எண் கொண்ட தனுவாய் முதல் ஒண்டிப்புதூர் வரை இயங்கக்கூடிய தனியார் நகர பேருந்து ஒன்று நேற்று அதிகாலை சுமார் 5 மணி அளவில் வழக்கம் போல பனிமலையிலிருந்து நகர பேருந்து நிலையத்திற்குள் வந்து ஆட்களை ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து தனுவாய் செல்வதற்காக வந்து கொண்டிருந்தது. பேருந்து நிலைய முகப்பில் வரும்போது அங்கிருந்த வேகத்தடையில் ஏறி இறங்கும் போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து தாறுமாறாக ஓடி நகர பேருந்து நிலைய வளாகத்திற்குள் திரண்டு நின்றிருந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் மீது மோதி அதிலும் நிற்காமல் முன்னால் நின்று கொண்டிருந்த நகர பேருந்து மீது மோதி நின்றது. இந்த விபத்தில் ஒருவருக்கு கை மற்றும் கால்கள் நசுங்கிய நிலையில் சுமார் 8 பேர் அதில் படுகாயமடைந்து கோவை அரசு மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது தொடர்பாக பேருந்தை ஓட்டிய விஜயமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்பவரை அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள கோவை மாநகர கிழக்கு சரக போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று முதல் இந்த விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டு வரும் நிலையில இன்றைய தினம் அந்த விபத்து தொடர்பான அந்த பேருந்தில் இருந்த சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த காட்சியில அந்த பேருந்து தாறுமாறாக ஓடி வருவதும் முன்னாள் பேரிகாட் அருகே நின்று கொண்டிருந்த அந்த பயணிகள் மீது தாறுமாறாக மோதி அதில் அந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கே சிதறி ஓடுவதும் ஒரு சிலர் பேருந்தில் சிக்கி கீழே விழுவதுமான காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் இருக்காத அந்த பேருந்து முன்னால் இருந்த பேருந்தின் மீது மோதி நிற்கக்கூடிய அந்த காட்சி அதிர்ச்சிகரமான அந்த காட்சியானது தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில வந்து இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில அந்த பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் சஞ்சய் அவரால் தவறுதலாக விபத்தை ஏற்படுத்தினாரா அல்லது ஏதேனும் மது போதையில் இருந்தாரா என்பது தொடர்பாக தற்போது போலீசார் வந்து இந்த வழக்கின் போக்கை வந்து திசை திருப்பி அவர்கள் விசாரித்து வருகிறார்கள். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.